அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் கதைக்க போறோம் என்றால், இந்த பேரிடருக்கு பின் மலையகம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய உருவாயிருக்கு. முதல்ல இருந்தே இருக்கிற பிரச்சனை இப்ப பேசு பொருளா மாறி இருக்கிறதுனால இந்த விடயத்துல இப்ப என்னுடைய சில கருத்துக்களையும் ஒவ்வொருத்தட கருத்துக்கள் தானே ஜனநாயக நாடு. அந்த ரீதியில என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய பாயிண்ட்ஸ், ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் அது சார்ந்த நிறைய கருத்துக்கள் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு எதிராகவும் இந்த கருத்துக்கள் வரலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவான கருத்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எந்த மனநிலையிலே இருக்கிற கருத்துக்கள் அதைத்தான் இந்த வீடியோல இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போறேன். என்ன இந்த பேரிடருக்கு பிறகு அவர்களுக்கு காணி கிடைக்காட்டி வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களோட தொடர்பு கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த அவங்களுக்கான வீடையும் வாழ்வாதாரத்தையும் உருவாக்கி கொடுக்கிறோம் அப்படி என்ன மாதிரி மனோகணேசன் அவர்கள் பேசினது ஒரு பெரும் பேசு பொருளா தேசிய அளவுல ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்குது. அவருடைய பாயிண்ட் எப்படி இருக்குது என்றால், இங்க இருந்து தினம் தினம் சாகரத்துக்கு பதிலா சாவை எதிர்நோக்கி கொண்ட அவர் ஒரு மலையை போய் பார்க்கிறார். பார்க்கிற நேரத்துல தான் எனக்கு எது பார்க்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை சொல்றார். ஸோ அந்த சாவிட விளிம்புல இருந்து கொண்டு ஒரு விஷயத்த பார்க்கல அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, சரியான விஷயம்தான். அதே நேரத்துல எல்லா பக்கம் விற்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இங்க இருந்து பார்க்கல அங்கால பிரச்சனைகள் தெரியாது, அங்க இருந்து பார்க்கல இங்க இருக்கிற பிரச்சனைகள் தெரியாது. அதனாலதான் அந்தந்த பிரதேச மக்கள் அந்தந்த பிரச்சனையை கதைக்கணும்ன்ற விஷயத்த நாங்க திருப்பி திருப்பி எல்லாருமே வலியுறுத்துறது அரசியலை பொறுத்த வரைக்கும். இந்த வகையில மலையகத்துல இருந்து ஏற்கனவே எத்தனையோ ஒவ்வொரு காலகட்டத்துல மக்கள் வடக்க நோக்கியும் கிழக்கு நோக்கியும் நகர்ந்திருக்கணும். அவங்களோட வாழ்வாதாரங்கள் போய் கொண்டுதான் இருக்கு. இன்று மட்டுமே அப்படி மூவான ஆக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கிற இடம் எப்படியான இடங்களா இருக்கும்டா, இந்த சிட்டியில இருந்து கனதூரம், டவுன்ல இருந்து கனதூரத்துல இருக்கும், 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர். அங்க ஒரு வாழ்வாதாரம் இருக்காது, அங்க ஒரு போக்குவரத்து வசதி இருக்காது, உட்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே சரியா இருக்காது. அங்க இருக்கிறவங்களும் இதே பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கைக்குள்ள இப்ப இங்க இருந்து போற மக்களுக்கு எந்த மாதிரியான வாழ்வாதாரத்தை வழங்க முடியும் அப்படின்ட்டு. இப்ப சிலர் இந்த காணியில நான் 2 பரப்பு தாரேன், அதுல வீடு கட்டி திருங்க, உங்களுக்கு எங்கட தோட்டத்திலேயே வேலை தாரம் இப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியான மக்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொல்லிடான ஒரு வேலையை ஒருத்தர் பாரம் எடுத்து அந்த குடும்பத்தை எடுக்கிறார், அது வேற. ஆனா இந்த மாதிரி பாரம் எடுக்கிற எல்லாருமே சரியா செய்வாங்க அப்படின்றதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. வீடை கட்டிட்டு அதுக்கு பிறகு அவங்கள்ட்டே வேலை இல்லைன்னா பிறகு எங்க வேலைக்கு போறது, என்ன மாதிரியான வேலைகள் தெரியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க எப்படியுமே மலையத்துல வேலை செய்தார்கள், அந்த தேயிலை பறிக்கிற விஷயங்கள் தான் தெரியும், அது சார்ந்த களை பிடுங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். தோட்ட வேலைகள் எல்லாமே செய்யலாம். வடக்கிளை தோட்டத்துக்கு இப்பயும் தோட்டம் வச்சிருக்கிறாக்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், வேலைக்கு ஆக்கள் பிடிக்கிறன்றது சரியான கஷ்டம். அதனாலேயே நிறைய பேர் தோட்டத்தை 10 ஏக்கர் இருந்தாலும் 5 ஏக்கருக்கு தான் வயல் செய்யறாக்கள்லாம் இருக்கிறாங்க, தோட்டம் செய்யறாக்கள் இருக்கிறாங்க. ஏனென்றா வேலைக்கு ஆக்கள் பிடிக்கிறது கஷ்டம். இப்ப பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்குது, ஸோ அவங்க போடுற காசு காணும். இங்க அவங்க அந்த பழக்க வழக்கம் ஒன்று இருக்கு தானே, அதுல இருந்து மாறக்கூடாது. அதனால அந்த அவங்களோட பழக்க வழக்கத்துக்காக சரி கொஞ்சத்தை விதைப்போம், கொஞ்சத்தை தோட்டம் செய்வோம் அப்படின்னு செய்து கொண்டு எவ்வளவோ நிலங்கள் தரிசா இருக்குது, அதுவும் தாராளமா தெரியும். ஆனால் இது இப்ப ஒரு அரசு மலையகத்துல அவங்களோட இடத்துல காணி கொடுக்குறன்றது அது அரசா செய்ய வைக்க வேண்டிய வேலை. இது இந்த அரசு நாங்க சொல்ல வரையில, இதுக்கு முன்னுக்கு இவங்களே இப்பதான் 1 இயர், ஸோ அதனால இவங்கள்ட்ட இந்த பொறுப்பை ஸோ அவங்களோட மேல குற்றம் சுமத்த வேலை. இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்கள்ல இது சாதிக்க இல்லாம போன ஒரு விஷயம். இந்த மக்கள் அந்த அரசியல் தலைவர்கள் ஆளுங்கட்சியில இருந்திருக்கணும், எதிர்கட்சியில இருந்திருக்கணும்ன்றதெல்லாம் தாண்டி அவர்களால் இது செய்ய முடியாமல் போன பிரச்சனை. ஜீவன் தலைமையிலால் தொண்டமான் அந்த ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களும் ஆளுங்கட்சியில எத்தனையோ வருஷம் இருந்திருக்கணும். மனோகணேசன் அவர்களும் ஆளுங்கட்சியில இருந்திருக்காரு. அப்ப எல்லாம் அவங்களுக்கு அது செய்ய இயலாம தான் போனது. இந்த அரசாங்கத்திலையும் இது செய்ய இயலாத பிரச்சனைகள் தான் இருக்குது. ஆக மொத்தத்துல அவங்களுக்கு காணி கொடுக்குறன்றது ஒரு உண்மையிலேயே இயலாத ஒரு கட்டம். அதனாலதான் மனோகணேசன் அப்படியான ஒரு ஐடியாவை தாரார். ஏன்னா இது நாங்க 20 30 50 100 200 வருஷமா எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை. இதுக்கு இப்பயும் தீர்வு காணலாம்ன்ற நம்பிக்கை தங்களுக்கு இல்லை. ஜீவன் ஒரு அந்த மீட்டிங் ஒன்றுல ஒரு மக்களை சந்திச்ச ஒரு இதுல எல்லாருக்கும் வீடு கிடைக்கிறோன்ற நீங்க நம்புறீங்களோ நம்ப இல்லையோ, வீடு கிடைக்கும்ன்றது உண்மை இல்லை. எல்லாருக்கும் வீடு கிடைக்க போறது இல்லைன்றத தெளிவா சொல்றாரு. அதுதான் உண்மை. எல்லாருக்குமே இப்ப இதுல பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வீடு கிடைக்க போறதில்ல. சிலருக்கு 4 5 வருஷத்துக்கு பிறகு கூட வீடு கிடைக்கலாம். அப்படியான ஒரு சூழல் தான் இங்க இருக்குது. அப்படி இருக்கைக்குள்ள மனோகணேசன் அவர்கள் சொன்னது அந்த பிரச்சனைய பார்த்து. ஆனால்
அந்த பிரச்சனைக்காக இன்னொரு இடத்துக்கு போறோம் இல்லையா, அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதுதான் அடுத்த கட்டமான பிரச்சனை. இப்ப வடக்குலயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ இந்த வீட்டு திட்டங்கள் ஊடாக கட்டின வீடுகள் இன்று மட்டும் பூட்டி தான் இருக்கு. ஏனென்றா அங்க வீடு மட்டும்தான் இருக்கு, வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. பக்கத்துல வேலை இருக்காது, போக்குவரத்துக்கு ஒழுங்கான பஸ்ஸுகள் அதுவும் இருக்காது, கடைகள் இருக்காது. ஸோ ஒரு பொருள் வாங்குறனாலும் கன தூரம் போய் 20-30 கிலோமீட்டர் போய் தான் வாங்கணும். அவங்க இப்படி மீள் குடியேற்றமா வார ஆட்கள்கிட்ட வந்து ஒரு சைக்கிள் இருக்காது. ஒரு 30 கிலோமீட்டர்னாலும் கடைக்கு, ஒரு 20 கிலோமீட்டர்னாலும் போய் சாமான் வேண்டிட்டு வாரத்துக்கு சைக்கிள் இருக்காது. பஸ்ஸுக்கு பார்த்து கொண்டு இருக்கலாம், பிள்ளைக்கு அந்த அவசரத்துக்கு ஒன்றும் செய்யலாது, ஸ்கூல் போக இயலாது. முக்கியமா நீண்ட தூர பஸ்ஸுகள் வந்து அந்த ரோட்ல நிற்காது. இப்படி நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ளேயும் இருக்குது. மற்றவர்களுக்கு தெரியாத தொழிலுக்கு போகவும் முடியாது. தெரிஞ்ச தொழில் வந்து தோட்டம் சார்ந்த இருக்கிறதுனால இங்க வந்தாலும் அவர்கள் வயல்கள் சார்ந்த வேலைகளுக்கு தான் போக முடியும், கடைகள்ல நிக்க முடியும். இப்படியான வேலைகள் தான் அவங்களால செய்ய முடியும். சோ இங்க அவங்க வந்தாலுமே வந்து இன்னொரு விதமான பிரச்சனையை எதிர்கொள்வாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல அவர்கள் வந்து அங்க இந்த இப்ப இருக்கிற அரசாங்கம் மேல மக்களுக்கும் எல்லாருக்குமே நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதை அசைக்கவே முடியாது அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வந்து தக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் எவ்வளவோ பாடுபடும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு நீங்க காணிகளை வேண்டி கொடுக்கறதுக்கான உந்துதலையும் கொடுத்து கொண்டு இதை செய்யலாம். ஆனா ஒட்டுமொத்தமா இவங்களை குடியமர்த்துறதே ஒரு சொல்யூஷனா இதுல மாறப்போறதில்லை. ஏன்னா அது இன்னொரு பிரச்சனைக்கு தான் வழிவாக்கும். ஏன்னா வேலையில்லா பிரச்சனைன்றது இலங்கை ஃபுல்லா இருக்கிற ஒரு பிரச்சனை, எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கீங்களா, இங்க இருந்து ஒரு 20,000 பேர் போறாங்க. அந்த 20,000 பேர்ல எப்படியும் ஒரு 2,000 பேருக்காச்சும் வேலை வேணும். அந்த 2,000 பேர் அந்த வேலையை எடுத்துக்கொள்வாங்களா? 2,000 பேர் வராது, 5,000 பேர். 20,000 பேர் போனா கட்டாயம் 5,000 பேருக்காச்சும் வேலை வேணும். ஏனென்றா எங்கட நாட்டின் சராசரியை பொறுத்த வரைக்கும் 4 பேர் சேர்ந்துதான் ஒரு குடும்பமா இருக்குதான் சராசரி. 4.3 அந்த மாதிரி தான் வருது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கவுண்ட். அப்படி இருக்கீங்க 4 கொண்டு வேலை செய்யணும். குடும்பத்துல ஒரு ஆள் சரி வேலை செய்யணும் தானே. அதை அப்படி பார்க்க போனீங்கன்னா 20,000 பேர் அங்க போறாங்கன்னா 5,000 பேருக்கு வேலை வேணும். 5,000 பேருக்கு அந்த வேலை கொடுக்கறதுன்றது அவ்வளவு ஒரு சின்ன வேலை இல்லை. எடுத்து அது நிரந்தரமா இருக்க வேண்டிய இல்லை. போனோன்னு ஒரு எப்பயுமே அவர் போனோன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு தானே, டக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஒன்று, ஒரு பவர் ஒன்று இருக்கு. அதுக்கு 1 மாசம் 2 மாசம் வேலை கிடைக்கலாம், அதுக்கு பிறகு கிடைக்கலைண்டா அவங்களோட வாழ்க்கை இங்க இருந்தாலும் சுத்தி இருக்கிறதெல்லாம் சொந்த பந்தங்கள். ஏதோ ஒருத்தர் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு கை கொடுப்பாங்க. போற இடத்துல புது இடம், ஒருத்தருமே பழக்கம் இல்லாத இடம், ஒரு சின்ன ஒரு 1000 ரூபாய் தேவைன்றாலும் மாறுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அந்த வாழ்க்கை வந்து சரியான கஷ்டமா தான் மாறும் என்றது என்னுடைய இதை ஒரு பேசு பொருளா மாத்திரன். இதுக்கு கீழே நாங்க வரப்போற கமெண்ட்ஸ், இதுல நடக்க போற உரையாடல்ல ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரப்போம். நான் இதை இப்படித்தான் பாக்குறேன் நடக்கும். மற்ற இது எல்லாத்தையும் விட மனோ கணேசன் அவர்கள் சொன்னதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த ஜென்சி ஜென்ரேஷன், இந்த தலைமுறையாக நீங்க தான் எங்கட அடுத்த எதிர்காலம். நீங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க கோயில் குளம் இங்கதான் இருந்துச்சு, நான் இங்கதான் உருண்டு பிறனை, இது என்னோட காணி அப்படின்ட்டு. அதுல வந்து அப்படி விட்டுட்டு போறது அகதிகள் என்ற நிலைக்கு சமமானது. அகதிதான், அகதின்ற நிலைக்கு சமமானது இல்லை, அகதியே தான். நீங்க அகதியா அப்படி சொல்றது வந்து அகதியா இன்னொரு இடத்துக்கு போங்க. எதுவுமே இல்லாம இது என்ற குலசாமி இல்லாம, என்ற காணி இல்லாம, நான் பிறந்து வளர்ந்த இடம் இல்லாம நீங்க வாழ்றதுக்கு பயத்துல இன்னொரு இடத்துக்கு போங்க. இதேதான் வடக்கு கிழக்கு மக்களும் இவ்வளவு காலம் சந்திச்சு கொண்டு வந்த பிரச்சனை. இதையே இப்ப மலையக தமிழர்களும் சந்திக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அகதி என்ற நிலை வந்து மாறப்போறது இல்லை, 2025 மாறாது அப்படின்றது நிரூபணமாயிருக்குது ஒரு முறை திருப்பியும் இருக்கா. இது வந்து உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு வசனம் தான். இப்படி நாங்க ஒரு கம்யூனிட்டியை பார்த்து சொல்றது, அதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்காங்க. உயிரை காப்பாற்றணுமா போங்க அப்படின்றதுதான் இத்தனை வருஷமா வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை. சரியா? சோ இது வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை. இவ்வளத்தையும் விட்டுட்டு தான் போகணும் என்ற நிலைமையில தான் இருக்கிறோம்ன்றது உண்மையிலேயே அதை ஒரு அரசியல் தலைவர்களா சொல்லக்கூடாத விஷயம் நான் நினைக்கிறேன். சோ அந்த மக்கள் பிறந்து வளர்ந்த இடத்துல தான் இருக்கணும். எல்லா அடையாளத்தையும் விட்டுட்டு போங்கன்னு சொல்றதுக்கு நாங்க அவங்களுக்கான தலைவர்களாவோ அவங்களுக்கான அரசியலை பேசுறதுலையோ அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அப்படி சொல்றதுக்கு நாங்கள் அரசியல் தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எங்களை மாதிரி இந்த சோசியல் மீடியால இருந்து காட்சி கொண்டிருக்க ஆக்கள் இருக்காங்க தானே, நானும் இன்னொரு ஆக்களும் சொல்லிட்டு போகலாம், நீங்க அங்க மண் சரிவா அரசாங்கம் வீடு தருது இல்லையா, எங்க பக்கம் வாங்கன்னு நான் சொல்லலாம். ஆனா அரசியல் பிரதிநிதியாவோ இல்ல அரசியல் தலைவராகவோ ஒரு சமூகத்துக்கு, அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு இருக்கிற ஒருத்தர் அப்படி ஒரு வசனம் பாவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த சமூகம் அப்படின்னு சொல்றதுக்கான முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடாது, சிங்கள தலைவர்கள் சிங்களவர்களுக்கு சொல்லக்கூடாது, தமிழ் தலைவர்கள் தமிழர்களுக்கு சொல்லக்கூடாது
நான் நம்புறேன். ஏன்னா அவர்களுக்கான அத்தனை வசதியும் செய்து கொடுக்கிறதோ அதுக்கான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வாரத்துக்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கணுமே தவிர பிரச்சனையை விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்றதுக்கு தலைவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு 10ஓட 11 அந்த மக்களாவே இருந்துட்டு போயிடலாம். நிறைய மலையக மக்களுக்கு சொந்தம் வடக்கு கிழக்குல இருக்கிறாங்க. அவங்க விட்டுட்டு வரலாம். ஆனா இன்னுமே வராம இருக்கிறாங்க தானே. எதனால? ஏனென்னா அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியா போறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த ஒரு பேரிடர் அவங்களுக்கு அந்த நிலைக்கு கொண்டு விட்டுருக்குதுன்றதை நாங்க உணர்ந்து கொள்ளணும். அதே நேரத்துல அவர்களுக்கு அங்கேயே பெற்றுக் கொடுக்கறதுக்கான முழு முயற்சியிலையும் ஈடுபடணும். அதுக்காக நாங்க உங்களோட நிற்ப வேண்டாம். என்றைக்குமே மனோ கணேசன் அண்ணா அவருக்கும் சரி, அவரை மாதிரி இதே சிந்தனையில இருக்கிற எல்லாருக்குமே சரி, அது ஜீவனா இருக்கட்டும், ஆளும் தரப்பா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த விஷயத்துல நாங்க கண்டிப்பா ஒன்றாதான் இருக்க போறோம். ஒரே பாயிண்ட்ல தான் பயணிக்க போறோம். ஆனா இதை சொல்றதுக்கு தலைவர்களா இருக்கணும்னு இல்லை. இதுல கூடுதலா மனோ கணேசனோட பேர் வாரது காரணம் இந்த ஐடியாவை சொன்னது அவர். இன்றைக்கு அது ஒரு பேசு பொருளா மாத்திருக்கார். இது ஒரு தலைமைத்துவ பண்பு தான், ஒரு ஐடியாவை கொடுத்து ஒன்று செய்யறது. ஆனா அதுகள்ல இருக்கிற ஒரு ஃபீசிபிலிட்டிஸ் ரிப்போர்ட்ன்ற ஒரு திட்டத்தை செய்ய போறோம் என்றால் அந்த திட்டம் செய்யறதுனால வார நன்மைகள் என்ன, தீமைகள் என்னென்ற ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை எடுப்போம் தானே. அதே மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய போறோம்னா அதுல நன்மை தீமை என்ன, இதுல லாபம் கிடைக்கும், இந்த தீமையா அந்த நட்டமடையக்கூடிய பக்கங்கள்ல இருந்து மீண்டும் வாரத்துக்கு எங்கள்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் என்ன, இதுதான் அந்த திட்டத்தின் வெற்றியின் அறிகுறியா இருக்கும். அதே மாதிரி மனோ கணேசன் ஒரு ப்ரொபோசலா வச்சிருக்கிறார் முன்னுக்கு. அதுல இருக்கிற நன்மை தீமைகளை இப்ப எல்லாரும் நாங்க உரையாடி கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நான் இந்த விஷயத்த பார்க்கிறேன். இது அவருக்கு எதிரான பதிவே கிடையாது. தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க இது கீழே கமெண்ட்ஸ் போட போறாங்க. அப்படி ஒரு கோணத்துல இந்த வீடியோவை, இந்த பேச்சு பொருளை மாத்திர வேணாம். ஒரு நாளும் அப்படி ஒன்று நடக்கல. மனோ கணேசன் ஒரு ஐடியாவை வச்சிருக்கார். அந்த ஐடியாவுக்கு பின்னால இருக்கிற நன்மை தீமைகளை பற்றி பேசுற ஒரு வீடியோவை தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படியான ஒரு ப்ரொபோசலை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? அவர்கள் வடக்கு கிழக்கு குடியேறணும்ன்றதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? அதுல இருக்கிற நன்மை தீமைகளை நாங்க எல்லாரும் பாதுடுவோம். ஆரோக்கியமான ஒரு விவாதமா இதை கொண்டு போய் அது சார்ந்த ஒரு சிறந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேசு பொருளா இதை மாத்துறதுக்கு இந்த வீடியோ ஒரு 10 பேரா பேசு பொருளா மாத்தினா அது நான் வெற்றியா கருதுறேன். நன்றி.